வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சொல்லும் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு காட்சிக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிசார பேச்சுகள் சோதனைகள் பல காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் சோதனைகள் பல காத்திருக்கும், பல சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசாரம் மற்றும் அக்ர பேச்சுல எண்ணிலடங்க சவால்களும் சோதனைகளும் இருக்குங்க. இது நம்ம முழுசமா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூட அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் என் தந்தையின் மடையை வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சி பண்ணி எப்படி சார் இருக்கும். சோ அதிசார பயிற்சி மற்றும் வக்ர பயிற்சிங்க. குரு ராசிக்குநாதன் குரு, மீனராசினாவே அதிபதி குரு. குரு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நடப்புல பாத்தீங்கன்னா மிதுனத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்ப கரண்ட் பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்காருங்க. சோ அதே மாதிரி இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டு, 7.5 சனி ஜென்ம சனி. 7.5 சனி ஜென்ம சனி என்ன சார் பண்ணா, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வேலையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சக ஊழியர் கூடவும் மேனேஜர்கள் கூடவும் அல்லது உயர் அதிகாரிகள் மூலம் எப்பவுமே ஒரு தள்ளுமுள்ளுக்கள் இருக்கும். அதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும், புரிதல் இருக்காது. நீங்க என்னதான் நீங்க விழுந்து வேலை செஞ்சால் கூட உங்கள் மேலதிகாரி உங்களை ஒரு குறை சொல்லுவாங்க. டாமினேஷன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. ஏன்னா வேலையில ஒரு அழுத்தம், வேலையை நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படணும், அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கும். புரியுதா? வேலையில ஒர்க் லோட் எல்லாம் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி ஜாப் சேஞ்சஸ் இருக்குமா சார், வேலைக்கு நிறைய சேஞ்சஸ் ட்ரை பண்றேன் சார், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் நல்ல நாலேஜ் நான் ஹைம் ஸ்கில் பர்சன் சார், பட் எனக்கு பாத்தீங்கன்னா ஜாப் எனக்கு கிடைக்கல சார், நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. சார் எனக்கு வேலையில மாற்றம் இருக்குமா, இடமாற்றம் கிடைக்குமா, டிரான்ஸ்பர் கிடைக்குமா, இந்த எனக்கும் என் மாமியாருக்கும் இல்ல எனக்கும் என் மாமனாருக்கும் எவ்வளவு பிரச்சனை போகுது சார், குடும்ப உறவுல எக்கச்சக்கமான பிரச்சனை போகுது சார், என்ன ஒரு ஆப்போசிட் பர்சனாக நினைக்கிறாங்க சார் சொல்றோம் எத்தனையோ பேர் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார பேச்சு நன்மை நடக்குமான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க. மிதுனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அதிசார பேச்ச கடக வீட்டுக்கு வர, கடகம்ங்கிறது குருவுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு இவர் வரும்போது இவருடைய பார்வை நேரா உங்களுடைய ராசி மேலே விழுந்துருங்க. அதாவது குரு பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார் உச்சமாகும் போது பல கோடி நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல உச்சமாக 5ஆம் இடத்துல வர்றது பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து உங்களுக்கு 4/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக வீட்டுல உச்ச குருவாதான் உங்களுக்கு இருக்க போறாரு. அதே மாதிரி ஒரு உச்ச குருவாக இருந்தால் கூட இவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 கடக வீட்டிலே வந்துடும். அப்போ ஒரு 22 நாள் நேர்கதியில இந்த குரு கடக வீட்டுல உட்கார்ந்துருக்கும். இந்த காலகட்டத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இது எப்படி சார் ரியாக்ட், நல்ல நேரங்க, நல்ல ஒரு அருமையான நேரம், நல்ல ஒரு சூப்பரான நேரம். ஏன்னா ராசிநாதன் பார்த்தா உச்சமாகும் பட்சத்துல உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் அதை வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு யுக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும். இவர் தனக்காரகன், தனம் அதிகமா இருக்கும். புத்திரக்காரகன், புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னதாகவே புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணக்காரகன், திருமண வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதாகவே குடும்பம் அமையும், நல்ல திருமணம் அமையும். புரியுதுங்களா? திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே திருமணம் அமையும். இந்த காலகட்டத்துல படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு போய் படிக்கிற தாராளம் வெளிநாடு போகணும். வேலையில இருக்கீங்களா, வேலையில முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு வேலையில முன்னேற்றங்கள், நீங்க என்னெல்லாம் வேலையில சேஞ்சஸ் வேணும் எதிர்பார்த்தீங்க அத்தனை சேஞ்சஸ் இப்ப கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவடைந்த பயிற்சி காலகட்டம் இருக்கு. அதிசார பயிற்சி காலம் 22 நாள் தான் இருக்கு. 22 நாள் உங்களுக்கு பொன்னான நாட்களா இருக்கு. இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய அதிசார பயிற்சியோட பார்வைகளை பார்க்க வந்துருவேன். குரு 9ஆம் இடத்தை பார்க்க போறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. பாக்கியதை உயருங்க. உச்சமான குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். செவ்வாயோட வீடு தகப்பனாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமென்மை கொடுக்க போறீங்க. தகப்பனாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. லாபம் ஏறுங்க, கையில காசு ஏறுங்க, உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்குங்க. உங்க அக்கௌண்ட்ல முதல்ல காசு ஏறும். உங்களுடைய வீட்டுல பண வரவு நல்லா இருக்கும். கடன்கள் தீரா கடன் வரைக்கும் தீர்ந்துருங்க, அடைஞ்சிரும். கவலை கடன்ல இருந்து சகலமும் அடைஞ்சிரும். லாபம் என்பது நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். மூத்தோர்களுடைய அந்த ஆதரவு கிடைக்கும்.
மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, வீட்டுல கூட சித்தப்பா, பெரியப்பான்னு மூத்த சகோதரன் வாயிலாக, மூற்றோர் வாயிலாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கீங்களா? இந்த காலத்துல இரண்டாம் திருமண வாய்ப்பு கூட பலருக்கு அமையும். இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. கூட ராசியை அவர் பாக்குறாருங்க. மீன லக்னம் பார்த்தா மீன லக்னத்தை அவர் பார்ப்பார். மீன ராசியா இருக்கும்போது மீன ராசியை அவர் பார்ப்பார். லக்னம் ராசியும் சேர்ந்து ஒன்னா வருதுங்களா, உங்களுக்கு ராசியும் லக்னத்தை அவர் பார்க்க போறாருங்க. நல்ல யோகங்க, நல்ல ஒரு யோகம், யோகமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை. உங்க மேல இருந்த கரைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். ஜென்ம சனியா இருக்கணும் சார், எக்கச்சக்கமான பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன் சார், ஒன்னா ரெண்டா சார், எல்லாத்துலயும் பிரச்சனை சார். காதலிக்கும் போது காதல்ல பிரச்சனை, பலருக்கு திருமணமான பிறகு திருமணத்துல பிரச்சனை, பாதி பேருக்கு வேலையில பிரச்சனை, பாதி பேரை வீட்டுல சண்டை போட்டு வீட்டை விட்டு நான் வெளில வந்துட்டேன், பாதி பேரை விட்டு தோதுங்க. எண்ணிலடங்கா மன கஷ்டம் சார். அப்படிப்பட்ட மன கஷ்டம் எல்லாத்துக்குமே இப்ப அந்த மருந்து போடுறது இந்த குரு பகவான் உங்க ராசி அவர் பாக்குறாரு. சனி பகவான் கர்மக்காரன உட்கார்ந்து இருந்தாலும் கர்மஸ்தானத்தை அந்த உச்ச பெற்ற குரு பார்க்கும்போது சனியால் எதுவும் பண்ண முடியாதுங்க. சனியை போல கொடுப்பாரு இல்ல, அப்படியோட சனியை குரு பார்க்கும்போது இந்த சனி கெடுபலனை நிறுத்தி உங்க நற்பலனா கொடுக்கணுங்க. சனியால கெட்டபலனா கொடுக்க முடியாது. மாரகமான சூழ்நிலையே வந்தால் கூட, மாரகத்துக்குரிய கண்டத்தையே சனி கொடுத்தால் கூட, குருவோட பார்வை இருக்கும்போது சனியால் அந்த மாரகத்தை கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த குருவோட பார்வை உங்க ராசி மேல விழும்போது புரியுங்களா, நிச்சயமா சொல்றேன் நன்மை நடக்கும். இதுல இன்னொன்னு ரியாக்ட் ஆகுங்க. குரு பிளஸ் சந்திரன், குருவோட வீட்டுல சந்திரன், சந்திரனோட வீட்டுல குரு, இது பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமா கூட ரியாக்ட் ஆகும். பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆகும் போது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும். எப்படி சார் பயன்படுத்தணும்? என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அத்தனை பிரச்சனை தீர்வுக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். வெளிநாடு போகணுமா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி. நல்ல வேலை கிடைக்கணுமா, இந்த காலத்துல பயன்படுத்தி. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா, சேரணும் நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்துல சேருவதற்கு முயற்சி. உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இந்த காலகட்டத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க செயல்படும் போது உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். எண்ணற்ற நன்மைகள் இருக்கு, ஒன்னு சொல்லிட்டு போக முடியாது. சரி, அடுத்து வரும். அடுத்து குருவுடைய வக்ர பேச்சு. குரு வக்ரம், இந்த குரு வக்ரம் பாத்தீங்கன்னா 11/11/2025லயே பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே அவர் வக்ரமாகிறார். கடக வீட்டிலேயே வக்ரமாய் உச்சமாய் வக்ரமாகும் பட்சம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு படபடப்பு கொடுப்பாருங்க. ஒரு படபடப்பு இருக்கும், புரியுதா இல்லையா? சிலருக்கு படபடன்னு பேச ஆரம்பிப்பாங்க, சிலர் கை கால் நடுக்கணும்னா படபடப்பு அதிகமாகும் போது பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்ப என்ன பண்ணோம், நம்ம மெடிடேஷன்ல இருந்துக்கும். இது அச்சுறுத்தல் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்னா நம்ம படபடப்பான சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னா படபடப்பு வருமா தெரியுதா, டயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வக்ரம்னா ஸ்பீடு உக்ரமாகும் போது என்னன்னா படபடப்பு பதட்டத்தை கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல முடிவுகள் எடுக்காதீங்க. முடிவுகள் எடுக்கும்போது தவறாக வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இவருக்கு கடக வீட்டுல இருக்கும்போது வக்ரம் பெருசா நம்ம பண்ண போறது இல்லை. அதே சமயத்துல இந்த குரு பகவான்ங்கிறது கடகத்துல இருந்து எகன் மிதுனத்துக்கு போவார். எப்போன்னு பாத்தீங்கன்னா 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் இவர் புதனோட வீட்டுல சஞ்சாரம் பண்ணும். அப்படி புதனோட வீட்டுல வக்ரகதியில சஞ்சாரிக்கும் போது என்னன்னா நம்ம கவனமா இருக்கணுங்க. 4ஆம் இடம் வாயிலாக கவனமா இருந்துக்கோங்க. நாலு என்னங்க, வண்டி, வாகனம், வீடு, தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ வண்டியில போகும்போது கவனமா போகணுங்க. வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ வாகனத்துல போகும்போது கவனமா போங்க. அல்லது அதே மாதிரி வாகனத்துல நம்ம பஸ்ல ஏறும் போதோ இறங்கும் போதோ கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பயணத்தை தவிர்த்துக்கோங்க. புதிய வண்டி உங்க பேர்ல வாங்குறீங்க, புதிய வீடுகள் வாங்குறீங்க, பத்திர பதிவுகள் வாங்குறீங்க, சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கு உடல்நலத்துல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் கூட சற்று மிகுதியா இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, உடல்நல குறைவதை உடனே ஆஸ்பத்திரி காமிச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தன் சுகமும் கொஞ்சம் ஆனா பதட்டத்தை கொடுப்பாங்க, வேகத்தை கொடுப்பாங்க. ஒரு வகையான நமக்கு அந்த ஓவரா நம்ம ரியாக்ட் பண்ணும்போது பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ மெடிடேஷன் இருங்க, தியானத்துல இருந்துக்கும். இதுதான் ஒன்னும் பெருசாலாம் இல்லை. சோ இந்த 4 மாத காலங்கள், இந்த 11/11/2025 இருந்து 11/3/2026 வரை குரு வக்ரகதியில் இருக்கும் காலகட்டம் மட்டும் மிக கவனமா கொஞ்சம் இருந்துக்கோங்க. உங்களுடைய செயல்களுக்கு தேவையில்லாத இடத்துல போக வேண்டாம். இல்லத்தரசுகளா இருக்கும் பட்சத்துல அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, நீங்க அங்க போயிட்டு மத்தியசம் பண்ற சமாள விடங்க போக வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி, எதுவும் சண்டை சச்சரவுகள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேசக்கூட வேண்டாம். உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து தலைக்க போட்டுக்க வேண்டாம். ஏன்னா சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல
நீங்க நல்லதுன்னு பண்ணக்கூடியது கொஞ்சம் பிரச்சனையாக வண்டிகள்ல போகும்போது சேர்ந்து நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் செய்யலைன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்போம். புரியுங்களா? அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் இருக்க பட்சத்துல வந்து குருவோட அதிசார பயிற்சி நல்லா இருக்குங்க. குருவோட வக்கர பயிற்சியில போகும்போது நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. என்ன நடக்குது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. புதுசா எந்த ஒரு பிளானும் எடுக்க வேணாம். ஏன்னா வந்து பதட்டம் இருக்கும், தவறான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள். நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன்ங்கிறது ராங் டிசிஷனா மாற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆலய வழிபாடுகள் என்ன நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நம்ம சொல்லக்கூடியது ஆலங்குடி குரு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலத்துல போயிட்டு இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு என்ன சார் அதிசார பயிற்சி வக்கர வச்சு வழிபாடுகள் நான் பண்ணலான்னு எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறை திருப்பதி சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணி இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மருங்கப்பள்ளம்னு ஒரு ஏரியா. இந்த மருங்கப்பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கும். மருங்கப்பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரன் சொல்லிட்டு சிவாலயம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஆலயம் இங்க இருக்கு. இங்க போயிட்டு இந்த மருங்கப்பள்ளத்துக்கு கூட இந்த சிவனை ஒரு போய் வழிபாடு பண்ணிட்டு உங்க பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வடையுங்க. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. நாங்க எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழிபாடு உங்க ஜாதகம் என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம். அதற்கு என்ன பரிகாரமோ அந்த ஆலயத்தை சொல்லுவோம். அந்த ஆலயத்தை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு தவிர நம்ம பரிகாரத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இப்ப ஜாதகம் தான் ரீட் பண்ணும்போது தான் சார்ஜஸ், அது ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் வாங்கி விட்டு விருப்பம் இருக்க நீங்க கண்டினியூவா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பாத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.